இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தொடர்ந்து திமுக தான் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அப்படிதான் அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த வாக்குகளையும் நம்ம தேர்தல் முடிவுகள்லையும் பார்க்க முடியுது. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய சின்னம் அந்த இது உரிமம் பறிபோயிருக்கிற தேர்தல் ஆணையத்தால் பறிக்கப்பட்டிருக்க தேர்தல் ஆணையத்தால எப்படி பாக்குறீங்க? என்ன காரணம்? கட்சியோட அங்கீகாரம் போயிருக்கு. நீ என்னைக்கு நீ யாருன்னு உன்னுடைய அடையாளத்தை மறந்து விட்டு இன்னொருத்தருக்கு சொம்பு தூக்குறியோ அன்னைக்கு உன்னுடைய அடையாளம் அழிஞ்சிரும். அது இவ்வளவு யாருன்னு எந்த கட்சிக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு? ஜவஹர்லால். ஓகே. அதாவது இஸ்லாமியருடைய பிரதிநிதின்னு சொல்லிக்கிட்டு குரங்கு குட்டியை விட்டு ஆலம்பாக்குன்னு சொல்லுவாங்க. திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டோடனே ஜவஹர்லாவை இறக்கி விட்டுருவாரு அவரு. இந்த கடுக்கா வினோத்னு ஒருத்தர் ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் கொண்டு வேண்டி கொண்டு பேசினான். அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஜவஹர்லால் ஆளுநர் மாளிகை முற்றுகை. என்னடான்னு பார்த்தா இஸ்லாமிய சிறைக்கு இதை விடுதலை செய்யலை, ஆளுநர் கையெழுத்து போடலன்ட்டு. ஓகே, உனக்கு உண்மையிலுமே அரசியல் புரிதல் இருந்தால் நீங்கள் அறிவாலயத்தை முற்றுகையிட்டு இருக்கணும், ஆளுநர் மாளிகை இல்லை. முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் சாத்தியப்படக்கூடிய விஷயம். அப்போ இவர் என்ன சொன்னாலும் முதலமைச்சர் சொன்னாலும் அப்படியே ஜவஹர்லால் உள்ளே பூந்து செஞ்சுட்டு இஸ்லாமியருடைய வாக்குகளை அந்த போர்வையில் இருந்து கொண்டு என்னமோ இவர் இஸ்லாமிய பெரும் தலைவர் போல இவர் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களை ஒரு மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் நபிகள் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் போனால் தான் உங்களை தூக்கி கொண்டாடுவான். இல்லாட்டி அதுக்கு மாறுதல் யார் செஞ்சாலும் வெளியில் போட்டுருவான். இன்றைக்கி மக்கள் உங்களை புறந்தல்றாங்க. இன்றைக்கி தேர்தல் ஆணையமும் உங்களை புறந்தலிடுச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக உங்களுடைய சிம்பிளில் நிற்கல. நீங்கள் இங்கே பிரச்சனையாக தான் உங்களுடைய சிம்பிளில் நிற்காம திமுக சிம்பிளில் நின்று உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு பொழுது முதல் அடி விஜய் வருகைக்கு பிறகு இன்றைக்கு உங்களுடைய அடையாளம் பறிபோயிருக்கிறது. நாளைக்கு உங்களுடைய அங்கீகாரம் பறிபோகும். நீங்கள் நாளைக்கு நினச்சா கூட நீங்கள் எம்எல்ஏ வர முடியாது, எம்பியாக வர முடியாது. உங்களுடைய கட்சியோட அங்கீகாரம் பலவீனமாகும். அப்போது யார் பக்கம் நம்ம நிற்கணுன்ற ஒரு புரிதல் இருக்கணும்ல. தொடர்ச்சியாக ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் செய்து கொண்டிருக்கால் கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு அறமாக நிற்காதே, எதிர்த்து நின்று தான் மார்க்கமே சொல்லுது. உனக்கு போதிய அங்கீகாரமோ தைரியமோ கொடுக்கப்பட்டிருந்தால் உன் கரத்தை கொண்டு தடு, இல்லை என்றால் உன் சொல்லை கொண்டு தடு, இல்லை என்றால் உன் பிரார்த்தனை கொண்டு தடுன்றது. நீங்கள் எதையுமே செய்யாமல் திமுக பக்கம் நின்றுக்கிட்டு அவர்கள் அந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொழுது எங்கள் நோன்பு கஞ்சி இஸ்லாமியர்கள் நோன்பு கஞ்சி இந்த நோன்பு நேரத்தில் குப்பை வண்டியில் அது கொண்டு வரப்பட்டது. உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஏற்கனவே காட்சிகளை பேசியிருக்கோம். அப்போ இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்று அந்த புனித நோன்பை திறக்கக்கூடிய அந்த உணவை குப்பை வண்டியில கொண்டு வந்து அதுவும் உதயநிதி கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழாவில் கொடுக்குறாங்க. பொழுது அதை கூட ஏற்று பேசாம பொத்திட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்கா நீ யாருக்கானால